பாலை சதகத்துல்லா கல்லூரி வணிகவியல் துறையில் 2000-2003 ஆண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் அப்துல் காதர் தலைமை வகித்தார். துணை முதல்வர் சையது முகமது காஜா முன்னிலை வகித்தார். வணிகவியல் துறை முன்னாள் மாணவியும் காயல்பட்டணம் வாவு வாஜிகா கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியருமான ஆயிஷா வரவேற்றார். கல்லூரி தமிழ் துறை தலைவர் மகாதேவன், வணிகவியல் துறையின் முன்னாள் பேராசிரியர் அப்துல் கரீம், கலீல் ரகுமான், முனைவர் ஜெயக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். வணிகவியல் துறையின் முன்னாள் மாணவர்கள் கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட தங்கள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். கல்லூரியின் வளர்ச்சிக்கு தங்களால் இயன்ற பங்களிப்புகளை செய்தனர். மேலும் தொடர்ந்து உதவிகள் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தனர். வணிகவியல் துறையின் முன்னாள் மாணவர் பட்டய கணக்காளர் சுடலை நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் ஏராளமான மரக்கன்றுகளை முன்னாள் மாணவர்கள் நட்டு வைத்தனர். சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் கடந்த 2000-2003 ஆண்டு வணிகவியல் இளங்கலை படித்த மாணவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது பல்வேறு கல்லூரியில் படித்துவிட்டு பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, அரசு வேலைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய 20 ஆண்டு கழித்து அதே படித்த கல்லூரியிலே ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த கல்லூரியில் ஒன்று சேர்ந்து இந்த ரீயூனியன் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா கல்லூரியில் இந்த தேதியில் கல்லூரியில் நாங்கள் மாணவர்கள் சார்பாக 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்கோம். இந்த கல்லூரிக்கான எங்களுடைய பங்களிப்பாக அந்த மாணவர்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் இந்த கல்லூரியில் மனிதம் என்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதன் மூலமாக உணவு வழங்கிட்டு இருக்காங்க. அதற்கான எங்களுடைய பங்களிப்பையும் செய்துட்ருக்கோம். தொடர்ந்து நாங்கள் பல்வேறு பணிகளில், பல்வேறு வேலைகளில், அரசு துறையில் இருந்தாலும் இந்த முன்னாள் மாணவர்கள் இந்த சந்திப்பு என்பது எங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஏற்கனவே நாங்கள் இந்த கல்லூரியில் படித்தோம், இந்த கல்லூரியில் பயின்றோம். அதுபோல் இந்த கல்லூரியில் விளையாடிய இடம், ஓடிய இடம், நாங்கள் கேண்டீனு, நாங்கள் உட்கார்ந்துருந்த ஆலமரம், இது போன்ற நினைவுகளை எங்களுக்குள்ளே நாங்கள் அசை போட்டு மீண்டும் அதே ஒரு நினைவுகளுக்கு எங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த ரீயூனியன் ப்ரோக்ராம் எங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து இந்த ரீயூனியன் ப்ரோக்ராம் எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து செஞ்சுருக்கோம். இது மாணவர் பருவம் முடிஞ்சிட்டு நம்ம வயசாகிடுச்சு, நம்ம பிள்ளைகளோடு இருக்கோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை போக, எதிர்காலத்தில் எங்களையும் மீண்டும் இங்கே கூடும்போது எங்களையும் ஒரு மாணவர்களாக எங்களுக்கு என்ன செய்யுது தோணுது. இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் எதிர்காலத்திலே மாணவர்கள் நீங்கள் கல்லூரியில் பயின்று முடித்தாலும் மீண்டும் இந்த கல்லூரியை நினைவு கொள்ள வேண்டும், நீங்கள் படித்த கல்லூரிக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் அவங்களுக்கு ஆர்வத்தை உண்டு செய்யும் விதமாகவும் இந்த ப்ரோக்ராமை செஞ்சிட்ருக்கோம். உங்களோட படித்த மாணவர்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். எங்களோட படித்த மாணவர்கள் குடும்பங்கள் அவர்களுக்கும் நாங்கள் நினைச்சிருக்கோம். தொடர்ந்து அவங்களோடையும் நினைச்சிருக்கோம், அவங்களோடையும் அழைத்து வந்திருக்கோம். அதுபோல் இந்த கல்லூரியில் பயில்கிற மாணவர்களுக்கு ஏதேனும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தேவைன்றாலும் அதை நாங்கள் செய்யலான்ற ஒரு உறுதியில் இருக்கோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு டிசம்பர் 28, 2024 21 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று எங்கள் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, நாங்கள் எல்லாம் 2000-2003 ஆண்டு இதே கல்லூரியில் வணிகவியல் துறையில் படித்தவர்கள். சுமார் எங்களோடு படித்த 64 பேரில் 48 பேர் இங்கே நாங்கள் அசம்பிளி ஆகியிருக்கோம். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வில் நாங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய பழைய நினைவுகளெல்லாம் திரும்பி கொண்டிருக்கிறது இதை பார்க்கும்போது. இதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய வகுப்பறைகளை நாங்கள் அதாவது தேட்பிகாம் பெஞ்சில் இருந்து ஒரு கிளாஸ் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு கிளாஸை நடத்துறதுக்கான சூழலும் இங்கே இருக்குது. நம்மளுடைய நண்பர்களெல்லாம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் போது அவர்களை பார்க்க சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குடும்பமாட்டு வந்திருக்கா எல்லாரும், பிள்ளைங்களோட, மனைவிகளோட சந்தோஷமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த கல்லூரிகளுக்கும் வாய்ப்பளித்து அனுமதி தந்த இந்த கல்லூரிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நாங்கள் இப்போ இந்த சத காலேஜில் 2002-2003 வரை
பிகாம் டிபார்ட்மெண்ட்டில் படித்தோம். இன்றைக்கி வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் எல்லாம் ரீயூனியனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம். ஃபேமிலியோடு இன்றைக்கி வந்து பார்த்ததில் வந்து ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. எங்கள் ப்ரொஃபஸர்ஸு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறது வந்து கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது வந்து எல்லாரோட டீம் ஒர்க்கு. 64 பேரோட டீம் ஒர்க் இல்லைன்னா அது வந்து சாத்தியப்படாது. இதை ஆர்கனைஸ் பண்ண ஷாஜஹான், ரசூல் மற்றும் எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சதக் காலேஜ் பிரின்ஸிபல் மற்றும் அவங்க பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் கூட வந்திருக்க பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கோங்கிறேன். வணக்கம், என் பேர் சுடலை முத்து. நான் வந்து ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், திருநெல்வேலி தான் ஆடிட்டராக இருக்கேன். நான் வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். இந்த கல்லூரி என்னைய ஏழ்மை குடும்பத்தில் மட்டும் இல்லை, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ரொம்ப கல்வியிலையும் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தவன் தான். பட் இந்த கல்லூரி எனக்கு இடம் கொடுத்து என்னைய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக உருவாக்குறதுக்கு அடித்தளம் அமைத்த கல்லூரி இந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் 21 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி எங்களுடைய நண்பர்களோட நாங்கள் இந்த 28th மீட்டிங்க்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சி. இந்த கல்லூரிக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.